ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட தேர்ட் வீக் ஆஃப் வெயிட் லாஸ் ஜர்னி. ஆக்சுவலாக இந்த வீக் வெயிட் லாஸ் ஜர்னியாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து சண்டேலேருந்து டே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து வெயிட்டு 68.2 இருக்கு. உடம்பு சரியில்லாமல் சரியாக சாப்பிடாம நல்லா குறைஞ்சிருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். சண்டே வந்து அன்றைக்கி நான்வெஜ் வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் பொரிச்சதும் நான் வந்து அன்றைக்கி எடுத்திருந்தேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை எடுத்திருந்தேன். எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. ஃபுல் டே ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது இது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே. ரசம் வச்சு கேரட் பொரியல், துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங்காக ஒரு 5:30 போல் வந்து கொஞ்சமாக மோர் குடித்தேன். அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப இருமல் நிற்காம வந்துட்டே இருந்தனால மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே டோக்கன் ரொம்ப லேட் ஆகுன்றனால அப்படியே பக்கத்தில் போய் சும்மா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வரலாம், நாக்கு ரொம்ப செத்து போயிருக்கு அப்படின்ட்டு போய் பக்கத்தில் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாட் ஷாப்பில் போய் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போவுமே வரல. 1/2 அன் ஹவர் கழிச்சு போனோம். இன்னும் 1/2 அன் ஹவர் ஆகும் போல இருந்துச்சு. சரி, பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே போய் சரவணா சைடு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். இந்த ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு குட்டி கடையில். ஆனால் ரேட் 2000 சொன்னாங்களா, சரி வேணான்னு சரவணாவில் போய் இந்த கலெக்ஷன் இப்போ நான் காட்டுற கலெக்ஷன்லாம் பார்த்தேன். ஆனால் சைஸ் எல்லாமே அவளுக்கு பெருசு, ஒன்றுமே எடுக்கல. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து டேப்லெட் போட்டு பால் குடிச்சிட்டு தூங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு இது புதன்கிழமை. புதன்கிழமை வந்துட்டு அன்னைக்குமே இந்த வீக் ஃபுல்லாகவே நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. சும்மா வெயிட் மட்டும் செக் பண்ணேன். 68.2 அப்படியே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னே டால் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு முட்டை வச்சு அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நேற்று வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பாப்பாவுக்கு பார்த்தோம்ல, எதுவுமே செட் ஆகலை, எடுக்கலை. சரி, இன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் வேறு லீவா கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரை நான் போத்தீஸ் போனதே இல்லை. எப்போவுமே சரவணாவில் மட்டுமே போய் பார்க்குறது, அப்படி இல்லைன்னா வெளியே இருக்கிற குட்டி குட்டி கடையில் பார்க்குறது. ஃபஸ்ட் டைமாக என்னை வந்து போத்தீஸ் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னனால சரின்ட்டு கூட்டு போயிருந்தாங்க. எனக்கு கடைய பார்த்ததும் செம்ம எக்ஸைட்மெண்ட். ஆப்போசிட்லேயே சரவணா ஸ்டோர் இருந்தது. எனக்கு என்ன இருந்தாலும் சரவணா போகலாமான்னு தோணுச்சு. சரி, புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போத்தீஸே வந்துட்டேன். உள்ள எல்லாமே வந்து கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரீசெண்டா போனவங்கலாம் சொல்லியிருந்தாங்களா. ஆனா ரேட் மட்டும் எனக்கு என்னவோ சரவணாவ கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் அதிகமா தான் தெரிஞ்சது. ஆனா நெறைய எக்கச்சக்க கலெக்ஷன் இருந்துச்சு. போய் கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போனோனே இந்த ஒரு கொரில்லா பொம்மை வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதில நின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் பொண்ணு பயந்து அழ ஆரம்பிச்சுட்டா. சரி, போய் ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்னு. நான் எப்பவுமே போனா எதுக்கு போனோமோ அத தவிர மத்த எல்லா வேலையும் பார்ப்பேன். இந்த டைம் கரெக்ட்டா அவளுக்கு எடுக்க வேண்டிய செக்ஷனுக்கு மட்டும் கூட்டு போயிட்டு, அப்படியே கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு எந்த இதுவுமே பார்க்கவுல்ல எனக்கு. ஐய்யய்யோ! என்னடா இப்படி இருக்குன்ற மாரி இருந்துச்சு. எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் சுத்தி நம்மளுக்கு ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கமோ இல்லையோ, பார்த்தா தானே நமக்கு திருப்தியா இருக்கும். அத பார்க்கவே விடல. ஸ்ட்ரெயிட்டா குழந்தைங்களுக்குள்ள செக்ஷன் போனோம். ஃபர்ஸ்ட்டு போன உடனே இந்த பட்டு பாவாடை இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன். காலையில ஃபங்க்ஷனுக்கு போடலாம் அப்படின்னு. சரணாலலாம் ரூ. 700, ரூ. 800 இருக்கும். இங்க ரூ. 1500 தான் இருக்கு. அதுவுமே நார்மலா அங்க இருக்கிற அந்த ரூ. 700, ரூ. 800 ரேட்டுக்கு இங்க வந்து அப்படி இருந்த மாரி இருந்துச்சு. சரி, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நைட் ஃபங்க்ஷன் தான் மெயினு. அதுக்கு எடுத்துரலாம் அப்படின்ட்டு, அதுக்கு இத வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் மத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போனேன். அவங்க வந்து டிஸ்ப்ளேல அவங்க பக்கத்துல கவுண்டர் பக்கத்துல வச்சிருப்பாங்கல்ல, அதுல உள்ள ஒரு சில ட்ரெஸ்லாம் காட்டுனாங்க. அதுல ஆரஞ்சு கலர் வேணும்னு தேடுனோம். காட்டுனாங்க. ஆனா 3000 வந்துச்சா, அவ்வளோ ரேஞ்சுக்கு இவளுக்கு எடுக்க வேணாம் அப்படின்ட்டு, அப்புறம் இந்த ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்கு இதுலயே கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகுற மாரி இந்த ட்ரெஸ் வந்து பார்த்து எடுத்தேன். ஒரு மாரி இருந்துச்சு. சும்மா பார்த்தோன்னே அழகா இருக்கேன்னு எடுத்தேன். ஆனா போட்டா அந்த அளவுக்கு வந்து இது லுக்கா இல்ல. கொஞ்சம் நான் ஆரஞ்சு கலர்ல தேடுனனால இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சும், ஒரு மாதிரி இப்ப பிங்க்கும் மிக்ஸ் ஆன கலர் மாதிரி இருந்தது. ஆனா அவளுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கை ப்ளூ கலரு, அதுக்கு பின்னாடி ஆரஞ்ச், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை. ஆனா 3000, அதனால நான் அதெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் ரூ. 1500 ரேஞ்ச் தான். இந்த ஒரு ட்ரெஸ்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்த்தோம். போட்டோனே அவ்வளோ ஒண்ணும் எடுத்த மாதிரி இல்ல. அதனால வேணான்ட்டு அப்புறம் வேற ட்ரெஸ்ஸு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சரி, மேட்சிங்கா கிடைக்கலன்ட்டு கான்ட்ராஸ்ட்டா எடுக்கலான்னு எடுத்துட்டேன். இந்த கிரீன் கலர் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டா சூட் ஆகும். சூப்பரா இருந்தது. அவ சைஸ் கிடைக்கல. அப்புறம் தேடி ஒரே ஒரு சைஸ், அவளோட ஒரு சைஸ் பெருசா இருந்துச்சு. சரி, ஓகே, வளர வளர போட்டுக்கலான்னு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டு பாவாடை இதுவுமே ரூ. 1500. அந்த ஃபர்ஸ்ட்டு சராரா செட் பார்த்தோமே, அதுவுமே ரூ. 1500 ஆச்சு.
இந்த 2மே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கூப்பன்லாம் குடுத்தாங்க. அதில இந்த 600 கூப்பன் வந்து ஜூன் 1ல இருந்தா வேலிட் ஆகும். நம்ம 3000 எடுத்தா ரூ. 600 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரீயா ஒரு தட்டோ, இல்ல ஏதோ ஒரு கிண்ணமோ குட்டியா கிடைக்கிற மாரி வந்து இந்த A2ன்னு போட்டு தந்திருக்காங்களே, இதில வந்து இந்த செட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நெறைய வச்சிருந்தாங்க. அதில எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னாங்க. இது ஒரு செட்டு தான் இருந்தது. இது வேணும்னு எனக்கு எடுத்துட்டு, அப்புறம் நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தென்மனம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா போயிருந்தோம். அங்க போனோனே, அங்க இருக்கிற எல்லா ஐட்டமையும் மொத்தமா எடுத்துட்டு வந்து நம்மட்ட டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பார்த்து எங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாரி பார்த்து எடுத்தோம். வர வர என்னுடைய வயிறு சுருங்குன மாரி ஃபீல் ஆயிடுச்சு. எதுவுமே என்னால அதிகமா சாப்பிட முடியல. முன்னாடிலாம் அதிகமா சாப்பிடுவேன். இப்போ வந்து அவங்களே அந்த ரெஸ்டாரண்ட்லயே குவான்டிட்டி எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு. அதுலயுமே என்னாலயுமே எல்லாமே டேஸ்ட் பண்ணணுன்றனால ஒரு 3, 3 வாய் அந்த மாரி தான் என்னால சாப்பிட முடிஞ்சது. டேஸ்ட் எல்லாம் ஓகேவா தான் இருந்தது. நெறைய ஐட்டம் சாப்பிட்ட மாரி இருந்துச்சு. பில் வந்து ரூ. 1900 கிட்ட வந்திருந்தது. ஓகே அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆச்சு. நல்லா திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு முழுல செம்ம டயர்டு. மதியமா ஒரு மோர் மட்டும் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து வீட்ல ப்ரான் தொக்கு வச்சிருந்தாங்க. அது வச்சு கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் நான் ரைஸ் இப்ப சாப்பிடுறது. ஆனா அது கூட இப்ப சாப்பிட முடியல. நைட்டுக்கு வந்து எனக்கு மேகி சாப்பிடணும் போல இருந்துச்சு ரொம்ப நாள் ஆனனால, நல்லா முட்டை போட்டு ஒரு மேகியே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். எந்த கிளிப்ஸும் எடுக்கல. அந்த வீக் வந்து நான் எதுவுமே ஷூட் பண்ணல. இனிமே நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம அடுத்த வாரம் என்ன பண்றேன்னு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.